இல்லை என்று நான் கருதுகிறேன். செஸ் போன்ற விளையாட்டுகள் தனிநபர்கள் பங்கேற்கிற விளையாட்டு, அது அத்லெட்டிக்ஸ் என்று நாம் சொல்லுவோம். கபடி போன்ற விளையாட்டுகள் குழுவாக பங்கேற்கக்கூடிய விளையாட்டுகள். எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சாதனை புரிகிறவர்களுக்கு எவ்வளவு நிதி தரலாம் என்பது குறித்து ஏற்கனவே அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையில் கூடுதலாக அவர்கள் தர முன்வருகிறார்கள், வரையறையை தாண்டி தருகிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் குறிப்பு, இந்த கபடி விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், சாதனை புரியக்கூடியவர்களுக்கு 15 லட்சம் தரலாம் என்று வரையறை இருக்கிறது. நாங்கள் 25 லட்சமாக தந்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை புரிந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதையே மறுபடியும் நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதற்குள்ளே நாம் வேறு எந்த விமர்சனத்தையும் செய்ய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த குழுவை சார்ந்த அனைவருக்குமே போய் சேரணும். ஆனா இவங்க வைஸ் கேப்டன், அது அந்த துறையில அப்படி சில வரையறை வச்சிருக்கிறாங்க. ஒரு டீமா ஒர்க் பண்ற கேம்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் பண்ற அத்லெட்ஸ் இருக்குது, செஸ் மாதிரியான சில ரொம்ப பிரைனி கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில வரையறை வச்சிருக்கிறாங்க. அந்த வரையறை அடிப்படையில் தான் நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனால் கூடுதலா அவங்க தர்றதையும் நாம் பார்க்கிறோம். அதை நாம எல்லா விளையாட்டையும் ஒரே மாதிரி சமப்படுத்தி பார்த்துட முடியாது. ஆனா என்னன்னா, இப்ப இந்த கபடி டீம்ல விளையாண்ட எல்லாருக்கும் அந்த ஒரு பாராட்டும் சான்றிதழும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு